இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. 3 பிள்ளைகள் ஒருதலைபட்சமாக மதமாற்றம் செய்யப்பட்ட வழக்கு போராட்டத்தில் இந்து தாய் லோ சியூஹோங் பெடரல் நீதிமன்றத்தில் வெற்றியை இன்று பதிவு செய்தார். இந்த வழக்கில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கேட்டு மஜ்லிஸ் அகமா இஸ்லாம் அடட் இஸ்தியாடட் மலாயு பெர்லி செய்திருந்த மனுவை தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மட் தலைமையிலான 3 அமர்வு நீதிபதிகள் ஏகமனதாக தள்ளுபடி செய்தனர். டத்தோ நளினி பத்மநாதன், டத்தோ அபுபக்கர் ஜாயிஸ் ஆகிய இருவரும் மற்ற 2 பெடரல் நீதிமன்ற நீதிபதிகளாவர். இதற்கு மேல் இந்த வழக்கு போராட்டம் இருக்காது என்று தாம் நம்புவதாக வழக்கறிஞர் சம்ஷேர் சிங் தின்ட் குறிப்பிட்டார். இனியும் தங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று லோ கேட்டுக்கொண்டார். மடானி அரசாங்கத்தின் கீழ் அனைத்து கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு வலிமை பெற்றிருப்பதால் அரசாங்கத்தின் பல்வேறு சீரமைப்புகள் ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமராக தம்முடைய பதவிக்காலம் தொடங்கிய போது இந்த விவகாரத்தில் தமது நிர்வாகம் சற்று தோய்வை எதிர்கொண்டது. இருப்பினும் மடானி அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் மக்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சீரமைப்புகளை அமல்படுத்துவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றன என்றார். கடந்த ஆண்டு ஈப்போ ஜாலான் ஜாத்தி 1 எனும் இடத்திலுள்ள ஜாத்தி இடைநிலை பள்ளிக்கு அருகில் 5ஆம் படிவ மாணவர் ஒருவரை தன்னுடைய காரை ஏற்றி கொலை செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ஒரு போலீஸ் அதிகாரியான 46 வயது டிஎஸ்பி முகமது நஸ்ரி அப்துல் ரசாக் மறுத்து விசாரணை கோரினார். நீதிபதி புபிண்டர் சிங் குச்ரான் சிங் பிரீட் இவ்வாண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு விசாரணை நடைபெறும் என கூறினர். 2023 ஜனவரி 15ஆம் தேதி பிற்பகல் 12:05 மணியிலிருந்து பிற்பகல் 12:40 மணிக்குள்ளாக இச்சம்பவம் நிகழ்ந்தது. சிங்கப்பூரின் 4வது பிரதமராக 52 வயது லாரன்ஸ் வாங் நாளை மே 15ஆம் தேதி பதவியேற்கிறார். முன்னாள் பிரதமர் லீ சியன் லூங் புதிய பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கான் கிம் யாங் துணை பிரதமராக பதவியேற்கிறார். மற்ற ஒரு துணை பிரதமராக ஹெங் ஸ்வி கியாட் தொடர்ந்து அப்பதவியில் இருப்பார். முன்னதாக லீ சியன் லூங் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்தை மே 13ஆம் தேதி சந்தித்து தம்முடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். 2004ஆம் ஆண்டில் லீ சிங்கப்பூரின் 3வது பதவியேற்ற போது 2 துணை பிரதமர்களை அவர் நியமனம் செய்தார். அந்த மரபு இப்போதும் தொடர்கிறது. ஜாசேகா மூத்த தலைவர் டான்ஸ்ரீ லிம் கிட் சியாங்கிற்கு எதிரான 10 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கேட்டு முன்னாள் அட்டர்னி ஜெனரல் டான்ஸ்ரீ முகமது அஃபண்டி அலி செய்திருந்த மனுவை பெடரல் நீதிமன்றம் நிராகரித்தது. தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மட் தலைமையில் டத்தோ நளினி பத்மநாதன், டத்தோ அபுபக்கர் ஜாயிஸ் ஆகியோர் அடங்கிய பெடரல் நீதிமன்றத்தின் 3 அமர்வு நீதிபதிகள் ஏகமனதாக அம்மனுவை நிராகரித்தனர். அதே சமயம் செலவு தொகையாக 30,000 ரிங்கிட்டை கிட்சியாங்கிற்கு முகமது அஃபண்டி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதன் வழி இந்த வழக்கில் கிட்சியாங்கிற்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு நிலைநிறுத்தப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டையில் காசா பள்ளத்தாக்கில் 35,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அனைத்து சடலங்களும் முழுமையாக அடையாளம் காணப்படவில்லை என்று ஐக்கிய நாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. இந்த 7 மாத கால சண்டையில் இறந்தவர்களின் 24,686 பேர் முழுமையாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமானோரின் அடையாளம் இன்னும் காணப்படவில்லை. குறிப்பாக சிறார்கள், பெண்கள் ஆகியோரின் அடையாளங்களை காண்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது என்று ஐநா பேச்சாளர் ஃபர்ஹான் ஹக் தெரிவித்தார். இறந்தவர்களுள் 7,797 பேர் சிறார்கள், 4,959 பேர் பெண்கள், 10,006 பேர் ஆண்கள், 1,924 பேர் வயதானவர்கள் ஆகியோர் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர்.